ஒரு மாமனிதர் பசி என்று வந்து விட்டால் உடனே அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவரை சந்திக்க யார் வந்தாலும் முதலில் அவர்களுக்கு உணவளித்து விட்டு அதற்கு பிறகு என்ன செய்தி என்று கேட்கக்கூடிய ஒரு மாமனிதர் தற்போது இல்லை என்பது அனைவராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடைய உடல் ஏற்றப்பட்ட வாகனம் மெதுவாக தீவுத்திடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு மனிதர் என்றால் அவருக்கு பிடித்த நபர்கள், பிடிக்காத நபர்கள், அல்லது அவரை பெரிதாக எடுத்துக்கொள்ள நபர்கள் என பல வகையாக இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக சினிமா துறை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு போட்டி இருப்பார்கள், அவருக்கு பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், பிடித்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் விஜயகாந்த் என்ற ஒரு ஒற்றை சொல் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார் என்றால் அதில் மாற்று கருத்தல்ல. அப்படிப்பட்ட அனைவருக்கும் ஒரு பொதுவான தலைவராக திகழ்ந்தார் விஜயகாந்த். அவர் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகனாக கோலோச்சிய காலத்திலேயே பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க தொடங்கினார். அரசியல் ரீதியாக அவர் பல்வேறு செயல்களை மேற்கொண்டார். குறிப்பாக இந்த காவிரி பிரச்சனை, அதே போன்று ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை உள்ளிட்ட தமிழர்கள் படக்கூடிய இன்னல்களை அவர் முன்னிலைப்படுத்தி சினிமா நடிகர்களை வைத்து பல்வேறு போராட்டங்களை எல்லாம் அவர் முன்னெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நிற்கக்கூடியவர் விஜயகாந்த். சினிமா துறையில் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் விஜயகாந்த். நடிகர் சங்கத்தை பொறுத்தவரையில் நடிகர் சங்கம் ஒரு மிகப்பெரிய கடன் சிக்கி தவித்த போது விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றார். ஒரு மாபெரும் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அனைத்து நடிகர்களையும் ஒன்று திரட்டி பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நடிகர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய கடனை அடைக்க மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருந்தவர். முதலாவதாக நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். சினிமா துறை எடுத்துக்கொண்டால் நடிப்பதோடு மட்டும் நிற்காமல் அதன் மூலமாக மக்களுக்கு என்ன செய்ய முடியும், சக நடிகர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் அனைத்தும் செய்து காட்டிய விஜயகாந்த். சினிமா துறையில் நலிவடைந்த கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் விஜயகாந்த். பொதுவாக இந்த சினிமா பொறுத்தவரையில் படப்பிடிப்பு தளத்தின் போது அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். அதில் பெரிய பெரிய கலைஞர்களுக்கு ஒரு வகையான உணவும், சாதாரண கலைஞர்களுக்கு ஒரு வகையான உணவும் தான் வழங்கப்பட்டு வந்ததுதான் ஒரு தொடக்க காலம் முதலே, சினிமாவின் தொடக்க காலம் முதலே ஒரு முறையாக இருந்தது, நடைமுறையாக இருந்தது. அதாவது படப்பிடிப்பு தளத்துக்கு வரக்கூடிய உணவு பொறுத்தவரையில் பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஒரு வகையான உயர்தர உணவும், சாதாரண கலைஞர்களுக்கு ஒரு வகையான உணவு வழங்கப்படும். அதை தெரிந்து கொண்ட விஜயகாந்த் ஏன் இந்த பாகுபாடு என்று அவர் மனதில் ஒரு எண்ணம் எழும்பியது. அதனுடைய விளைவுதான் அனைவரும் சமம்தான், அனைவருக்கும் சமமான உணவு வழங்கப்பட வேண்டும். ஒரு பெரிய கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய அதே உணவு தான் ஒட்டுமொத்தமாக அந்த படப்பிடிப்பு தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த வேறுபாட்டை நீக்கி சமபந்தி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் அவர்தான் கொண்டு வந்தார். உணவு என்பது அனைவருக்கும் பொதுவானது, பசியில் உள்ள அனைவருக்கும் தரமான நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த படப்பிடிப்பு தளத்தின் போது கொடுக்கப்படக்கூடிய அந்த உணவு, அந்த வேறுபாட்டினை போக்கி அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு வழங்கப்பட வேண்டும் என்ற நிலையை கொண்டு வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவருடைய பொதுவாக ஒரு கட்சி தொடங்கும் போது கூட உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்ட போது கூட எனக்கு பெரிய கொள்கை எதுவும் கிடையாது, மக்கள் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, வறுமையோடு இருக்கக்கூடாது, மக்களுடைய பசியை போக்க வேண்டும், அதுதான் எனக்கும் என்னுடைய கட்சிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணி, கொள்கை என்று தெரிவித்தார். ஒரு அரசியல் கட்சி தொடங்கினால் பல்வேறு கொள்கைகளை அறிவிப்பார்கள், ஆனால் எந்த கொள்கையும் கிடையாது. யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, வறுமையோடு இருக்கக்கூடாது, பசி என்று வந்தவர்களுக்கு அவர்கள் வயிறார உணவு அடையுங்கள் என்று சொன்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவரை சந்திக்க யார் வந்தாலும் முதலில் அவர்களுக்கு உணவு அளித்துவிட்டு பிறகுதான் என்ன செய்தி, எதற்காக வந்தீர்கள் என்று கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு வள்ளல் தற்போது இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான்.